ஃபிசிக்ஸில் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு, ஆற்றல். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டில் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. 4th சாப்டர் ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, விசை, ஏக்கம் மற்றும் ஆற்றல் இருக்குது. ஸோ ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் 6th-லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே இந்த ஃபோர்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6வது வகுப்புலேருந்து 11வது வகுப்பு வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கிலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கொடுக்குற நோட்ஸையும் படிச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் அந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு 30 கொஷின்ஸ் கேட்கும் பொழுது அந்த ஃபிசிக்ஸில் வரக்கூடிய 10 கொஷின்ஸில் இங்கே ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக்குள்ளே போகலாம். வாட் இஸ் எனர்ஜி? ஆற்றல். ஆற்றலை கையில் பிடிக்க முடியுமா? ஆற்றலை கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ எனர்ஜியை பிடிக்க முடியாதுங்க. சரிங்களா? அது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் இருக்கும். எனர்ஜி த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், வேலை செய்யும் திறன் தான் ஆற்றல். வேலை செய்யும் திறனை தான் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எது மாதிரி சொல்லலாம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி எது? ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி. செய்யப்பட்ட வேலை என்பது தான் ஆற்றலின் செயல்பாடு. செய்யப்பட்ட வேலை, ஒரு வேலை செஞ்சு முடிச்சிடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு டியூப்லைட் இருக்குது, அந்த லைட்டு சும்மாவே கிடக்குது. அது ஆற்றல் செலுத்தும் பொழுது அல்லது ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, பிரகாசத்தை கொடுக்குது. லைட்டு ஒரு வேலை செய்யும் பொழுது பிரகாசத்தை கொடுக்குது, அதுதான் ஆற்றல். அதுதான் ஆற்றல். இதோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் t to the power of -2. நான் வச்சுக்கோங்க, ml ஸ்கொயர் t to the power of -2. இந்த ஒர்க்கும் எனர்ஜியும் மாறி மாறி நடக்கும். வேலை செய்தால்தான் ஆற்றல் கிடைக்கும். அப்போ யூனிட் ஆஃப் எனர்ஜி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கலேன், எப்படி சொல்லலாம்? ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒர்க்கு சொல்லும் பொழுது எவ்வளவு ஜூல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். ஆற்றலின் அலகு நம்ம ஜூலில் குறிப்பிடுறோம். ஒரு ஜூல் ஆற்றல் செலவிடப்பட்டால் செய்யப்படும் வேலையின் அளவு தான் ஒரு ஜூல். 1 joule of energy is required to do 1 joule of work. புரியுதா? 1 joule of energy is required to do 1 joule of work. இதுதான் எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். சில ஆற்றல் இருக்குது நம்மளால் செய்ய முடியாது இல்லையா, மெக்கானிக்கலாக நடக்கும். மெக்கானிக்கலாக எனர்ஜி, ஒரு இயந்திரத்தின் மூலமாக ஒரு ஆற்றல் நடக்கும். தி எனர்ஜி used to displace a body or to change the position of the body or to deform the body is known as mechanical energy. ஒரு பொருளை என்னால் நகர்த்த முடியாதுங்க, இடப்பெயர்ச்சி செய்ய முடியாது. ஒரு எந்திரத்தின் மூலமாக ஒரு பொருளை ஒன்றை நகர்த்தது அல்லது இடப்பெயர்ச்சி செய்வது, அதான் எந்திர ஆற்றல். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி 2 வகைப்படும். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. சரிங்களா? நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல் என்று 2 வகையாக பிரிக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரி, இந்த எனர்ஜியோடைய எஸ்ஐ அலகுனா அதான் கேட்பாங்க. எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் படித்து வச்சுக்கோங்க. அதனுடைய டைமென்ஷன் தான் ml ஸ்கொயர் t to the power of -2. சரிங்களா? அந்த எஸ்ஐ அலகை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆற்றலின் எஸ்ஐ ஈக்குவலண்ட் ஆஃப் அதர் யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 1 எர்க். 1 எர்க்னா என்ன அர்த்தம்? 1 எர்க் அப்படிங்கிறது சிஜிஎஸ் யூனிட்டில் சொல்கிறோம். 1 எர்க் 10 to the power of -7 ஜூல்.
1 எலக்ட்ரான் வோல்ட் முக்கியமானது, படித்து வச்சுக்க, அடிக்கடி கேட்பான். 1 எலக்ட்ரான் வோல்ட் which is equal to the 1.6 into 10 to the power of minus 19 joule. 1 calorie 4.186 joule. சரிங்களா? 1 கிலோவாட் அவர், இதுவும் முக்கியமானது, கிலோவாட் அவர் 3.6 into 10 to the power of 6 ஜூல். இதெல்லாம் வந்து ஜூல்லே கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த எந்திர ஆற்றலை 2 வகையாக பார்த்தோம் இல்லையா? அதில் ஒன்று பார்க்க போகிறது நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன? சரிங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன? எ பாடி இஸ் அசோசியேட் வித் இட்ஸ் பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் நிலையற்ற எப்படி இருக்கும்? அந்த பொருள் நிலையாக இருப்பதற்கு தேவையான சுற்றுப்புறத்தை பொறுத்து தான் அந்த நிலை இருக்குது. அந்த பொருளை சுற்றி வேற ஏதாவது ஒரு விசை தள்ளிட்டா அது நிலை மாறிடும். The various force acting on the body also depends on position and configuration. That is called potential energy, நிலை ஆற்றல். The work done, எக்ஸாம்பிள் சொல்கிறான். வெயிட் லிஃப்டிங் பளு தூக்குறோங்களா, அது தரையிலிருந்து மேல் தூக்கி போதுங்களா? அப்படி மேல் தூக்கி போகும்போது தரையிலிருந்து பொருளை உயர்த்த செய்யப்படும் வேலை அதன் நிலை ஆற்றலை இருக்குது. The work done to lift your body above the ground level gives the potential energy of the body. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி வேலை செய்யல. நிலையாற்றல் தான் நிற்கிறதுலேருந்து அப்படியே நகர்த்தி மேலே கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னும் அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. வாட்டர் ஸ்டோர்ட் இன் ரிசர்வாயர் இஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு விச் இட் can drive a water turbine when allowed to fall down. அணையில் சேமிக்கப்பட்ட நீர் ஒரு உயரமான இடத்திலிருந்து ஒரு சக்கரத்தை சுழலும் அளவில் அதை வந்து போடுறோமா, அது வந்து என்ன பண்ணுங்க, நிலை ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. இதுதான் நீர்மின் உற்பத்தி தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் இது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு எனர்ஜி ஹெல்ட் பை அன் ஆப்ஜெக்ட் பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் பொசிஷன், எலக்ட்ரிக் சார்ஜ், இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்துலேயும் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அடுத்த இடத்துல கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட அது வந்து நடக்குது. இப்போது இந்த டர்பைன் பாருங்கள், டர்பைன் ஒன்று தெரியுது. அதாவது நீர்மின் உற்பத்தி நிலையம் பாருங்கள். இந்த ஃபோட்டோகிராஃபில் எங்கே இது? இந்த நம்முடைய காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து பேரேஜ் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த சிஸ்டம் தான். அங்கேருந்து வர தண்ணியை அப்படியே டேம் மாதிரி நிறுத்திடுவாங்க. அதான் அணை மாதிரி நிறுத்திருக்காங்க பாருங்கள். நிறுத்தி ஒரு சின்ன நாசில் வழியாக தண்ணியை வேகமாக விடும் பொழுது டர்பைன் சொல்லுவாங்க. டர்பைன்னா அது ஒரு ரெக்கை மாதிரி இருக்குங்க. அந்த ரெக்கை மேலே விழுந்த உடனே, விசிறி மேலே விழுந்த உடனே அந்த விசிறி சுற்ற ஆரம்பிக்கும். விசிறி சுத்த ஜெனரேட் ஆகி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து ஹை டென்ஷன் ஆகி இது வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த மின் உற்பத்தி நிலையத்தில் அந்த விசிறி சுத்தப்பட்டு அதுலேருந்து மின் ஏற்றி, மின் மாற்றி, ஒயர் மின்னழுத்த கம்பி மாதிரி ஹை டென்ஷன் லைன் வந்துடுது. இதே மாதிரி அடுத்தது ஒன்று பாருங்கள். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பாருங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு எதில்? இந்த வில் அம்பு இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஸ்டோர் இன் பவுல் டியூ டு change of shape is usually in the form of kinetic energy in the movement of the arrow. முக்கியமானது. நம்ம அந்த வில்லை இழுத்து நிறுத்துகிறோம் பார்த்தீங்களா? அப்படி நிறுத்தும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது.
அதுக்கப்புறம் விடும் பொழுது அது கைனெட்டிக் எனர்ஜி, இயக்காற்றலாக மாறுது. அப்போது நிலையாற்றல் பல வகையில் காணப்படுதாமா. ஒவ்வொரு வகையிலையும் அது குறிப்பிட்ட விசையை அது தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த நிலை ஆற்றலை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிலையாற்றல் பாருங்கள். கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய நிலை ஆற்றல். இந்த நிலை ஆற்றல் ஈர்ப்பு அழுத்த ஆற்றலாக மாறுதாமா. அடுத்த ஒன்று எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அண்ட் அதர் சிமிலர் ஃபோர்ஸ் கிவ் ரைஸ் டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னால் கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டாவது ஒன்று மீட்சி அழுத்த ஆற்றல், அதாவது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி சொல்கிறாங்க. மூணாவது பாருங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக உருவாகக்கூடியது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நிலை மின்னியல் விசையால் ஏற்படுவது மின் அழுத்த ஆற்றல். இது மாதிரி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். ஒரு குறிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பில் பாருங்கள், ஹவு கேன் an object move with zero acceleration. ஜீரோ ஆக்ஷன்னா சுழி முடுக்கம், எந்த ஒரு திசை வேகமும் இருக்காமல் அது இயங்கும். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் ஏ பாசிபிள்னு சொல்லலாம். இட் இஸ் பாசிபிள் when there is another force which acts exactly opposite to the external applied force. ஒரு பொருளை ஜீரோ பொட்டன்ஷியலில் பண்ணணும், ஜீரோ ஆக்சலேஷன் பண்ணணும்னா வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தி வைக்கிறோம். இப்படி நிறுத்தினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித்து ஜீரோ ஆக்சலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருளை வந்து ஜீரோ ஆக்சலேஷன் சுழி முடுக்கத்துக்கு கொண்டு வரணும்னா சாத்தியமான சாத்தியம், அது ஜீரோ முடுக்கத்தில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த புக்கில் கொடுத்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கோம். அடுத்த ஒன்று பாருங்கள், எக்ஸ்பிரஷன் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பாடி எபோவ் தி கிரவுண்ட் லெவல். சரிங்களா, அதாவது புவியீர்ப்பு பரப்பிலிருந்து உயர்த்தப்பட்ட பொருள் நிலைக்கான ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கோவையை பார்க்க போகிறோம். Work done is rising an object from the ground to certain height against the gravity has stored the body as potential energy. ஒரு வேலை நடக்குது, ஒரு வேலை செய்யப்பட்டு முடியுது. அந்த வேலை எப்படின்னா புவி பரப்பிற்கு மேலே நடக்குது. புவி பரப்பிற்கு மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அந்த வேலை நடக்குது. அந்த வேலை நடக்கும் பொழுது பொருளின் நிலை ஆற்றல் சேமித்து வச்சுக்கிறது. அப்படி சேமித்து வைக்கும்போது அந்த பொருளின் நிறை இருக்குது பார்த்தீங்களா, அது எம் என்றும் புவி ஈர்ப்பிலிருந்து அந்த உயரம் வந்து ஹெச் என்றும் அப்படி வச்சுக்கிறோம். நம்ம அப்படி வச்சுக்கிட்டு இந்த அந்த அந்த டவுன்வேர்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் தி பாடி டியூ டு எம்ஜி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜி மாஸ் அண்டு ஹைட் இல்லையா, கிராவிட்டி சொல்கிறோம்ல ஜி, அது எம்ஜி. இதே மேலே வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு போணுச்சு அப்படின்னா இதை தான் நம்ம வந்து எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஜிஹெச் நம்ம சொன்ன அந்த எக்ஸ்ப்ளனேஷனை படத்தின் மூலமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு உயரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் எம்ங்கிற மாஸில் அந்த உயர நிலையிலேருந்து கீழே விழும் பொழுது அதுக்கான ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை இங்கே குறிப்பிட்டு படத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்படும் அந்த ஒர்க் டன் என்னன்னா ஃபோர்ஸ் அண்டு இட் டிஸ்பிளேஸ்மெண்ட், விசை இன்று இடப்பெயர்ச்சி. அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஒர்க்கு அப்படிங்கிறது எஃப் இன்ட்டு ஹெச். சரியா, எஃப்ங்கிறது இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் எம்ஜி, இப்போ எம்ஜிஹெச்சாக மாறிடுச்சு. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் ஏங்கிறது ஜி தான். ஏங்கிறது ஆக்சிலரேஷன், ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ரெண்டுமே சமம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, எஃப் ஈக்குவல் டு எம்ஜி. இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இதுவே
பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நிலை ஆற்றலில் இபி விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். இந்த ஃபார்முலா மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதாவது the work done is equal to potential energy EP equal to mgh. இதனுடைய அந்த நிலை அந்த ஃபார்முலாஸ் தான் கொடுத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். பிக்யூஆர் நிலைகளின் பந்தின் நிலை ஆற்றலை காண்க. அந்த பிக்யூஆர் உடைய படத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் யூஸ் பண்ணிக்கங்க. 5 × 10 × அதுக்கப்புறம் ஹைட்டு பாருங்கள் 6 300 ஜூல்ஸ். அதே மாதிரி 5 × 10 × 3 150 ஜூல்ஸ். இப்போ ஆரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்குது. ஸோ என் கீழே இருந்தால் இதோட ஹைட்டு 0 தானே, 0ல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இதோட எனர்ஜி தேவையில்லை. உயரமாக போக போக தான் எனர்ஜி அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கொஷின்ஸு நீங்கள் வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்க போதும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி சொல்லும் பொழுதே தெரியும், ஏக்கம் ஆரம்பிக்குது. ஒரு பொருள் இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. The energy possessed a body by virtue of its motion. ஒரு பொருள் தன் இயக்கத்தால் பெற்றுள்ள ஆற்றல். ஒரு பொருள் தன் இயக்கத்தால் பெற்றுள்ள ஆற்றல் தான் கைனட்டிக் எனர்ஜி. ஆல் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் கைனட்டிக் எனர்ஜி. எதெல்லாம் வந்து இயங்கிட்டே இருக்குதோ அது எல்லாமே இயக்க ஆற்றல் தான். அப்போ மோஷன் as a ability to do work. அப்போது இயங்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இயங்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு வேலை நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த சுத்தியல் எடுத்து ஆணி வச்சு அடிச்சிங்க அப்படின்னா மரத்தின் உள்ளுன்னா அதுங்க அப்படி செலுத்துகிறோம்ல. அதே சமயத்தில் சுத்தியால் ஆணி அடிக்கும் பொழுது ஆணி மரத்தினுள் செலுத்துகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு ஆணி கொண்டு போய் மரத்தில் வச்சு சும்மா வச்சு பாருங்கள், உள்ளே போகாது. ஆனால் ஒரு சுற்றி வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உள்ளே போகுது. அப்போ என்னாச்சுங்க, ஒரு கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு வேலை நடந்தால் தான் அந்த கைனட்டிக் எனர்ஜியே கிடைக்குது. இல்லாட்டி கைனட்டிக் எனர்ஜி கிடைக்காது. The amount of work done by a moving body depends both on the mass of the body and the magnitude of its velocity. அதாவது இயங்கும் பொருளின் இயக்கத்திற்காக செய்யப்பட்ட வேலை அளவானது பொருளின் நிலை மற்றும் திசை வேகத்தின் எண் மதிப்பை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A body which is not in motion does not have kinetic energy. அதாவது ஒரு பொருள் இயங்காமல் இருந்தால் அது இயக்காற்றல் இல்லை என்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ கன்னில் எடுத்துக்கங்க, இதில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி என்னது, ½ mv². வந்து லோயர் ஸ்டாண்டில் படிச்சிருப்போம் சரிங்களா. ½ mv² அப்படின்னு படிச்சிருப்போம். இதுதான் கைனட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா படிச்சுருப்பீங்க, mgh. அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்னதுங்க, கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜியை இன்னும் டீட்டெயிலாக பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த மெட்டார்ஸுக்கு இல்லையா, அந்த கீழே விழக்கூடிய அந்த துகள்கள் விண்கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விண்கற்கள் மெட்டார்ஸ் கீழே வர்றது, ஒருத்தர் நடந்து போகிறது, ஒருத்தர் அங்கேருந்து விழுந்துறது, ஃப்ளைட்டு மேலே போய் கீழே வர்றது, ஜம்ப் பண்ணுறது, த்ரோயிங் பால், அப்படியே வரிசையாக சொல்லிட்டுருக்காங்க எக்ஸாம்பிள். தீஸ் ஆர் தி இயக்க ஆற்றலுக்கான குட் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது பாருங்கள், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு முக்கியமானது. ஆற்றல் மாறா விதி. என்னங்க அது ஆற்றல் மாறா விதி? ஸோ ஆற்றல் மாறாது. ஆற்றல் மாறாத ஒரு விதி என்ன பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். When an object is thrown upwards, its kinetic energy goes on decreasing, and consequently its potential energy keeps என்ன சொல்லுதுங்க, increasing. அதான் முக்கியமான பொட்டன்ஷியல் எனர்ஜி keeps increasing. என்னங்க மீனிங் இது?
ஒரு பொருளை நம்ம மேல் நோக்கி எறிகிறோன்னு வச்சுக்கோங்க, அதன் இயக்க ஆற்றல் மேலே செல்ல 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 குறைந்து கொண்டே இருக்கும். பிறகு நிலை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு என்னது? ஆற்றல் மாறா விதி. ஒரு பந்தன் தூக்கி மேலே வீசுறீங்க, ஏக்க ஆற்றல் மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிலை ஆற்றல் வேகமாக அதிகரிச்சிடும். பொருளானது பரும உயரத்தை அடையும் போது அதனுடைய வெயிட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆற்றல் முழுவதும் நிலை ஆற்றலாக மாறிடும். when it reaches highest 0.6 energy completely potential. அதே போன்று பொருளானது பெரும உயரத்தை இருந்து விழுந்தால் அதன் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் நிலை ஆற்றல் குறையும். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரிங்கன்னா, படத்தில் காமிச்சிங்கன்னா இதான் தரை, ஒரு பந்தை தூக்கி மேலே போயிட்டு திரும்ப அது வேகமாக கீழே இறங்குது. சரிங்களா? அப்படி போயிட்டு கீழே இறங்குது. இதுதான் கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு பார்த்தோம். ஸோ 9.68 அப்படின்னு சொல்லி படித்து வச்சுருப்போம். இங்கேருந்து போகும்போது ஏக்க ஆற்றல் குறையுது, இந்த இடத்துல வரும்போது நிலையாற்றல் அதிகமாகிடுது, திரும்பவும் ஏக்க ஆற்றல் அதிகமாகிடுது. ஸோ எங்கெல்லாம் மேலே போகும்போது ஏக்க ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கீழே வரும்போது ஏக்க ஆற்றல் அதிகமாகிட்டே வரும். தரையை தொடும் பொழுது அதன் ஆற்றல் முழுவதும் ஏக்க ஆற்றலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நடக்க என்ன ஆகுது பாருங்கள், இடைப்பட்ட புள்ளிகளில் ஆற்றலானது ஏக்க ஆற்றலாகவும் நிலை ஆற்றலாகவும் இருக்கும். பொருளானது தரையை அடையும் பொழுது ஏக்க ஆற்றல் முழுவதும் ஒளி, வெப்பம், ஒளி மற்றும் பொருளின் உருக்குலைவு வேறு வகை ஆற்றலாக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ அங்கேருந்து நேரம் செம ஹைட்டு போயிட்டு கீழே விழும் பொழுது அது உடஞ்சி சிதறிஞ்சு பயங்கரமான வெப்பம் சவுண்டு வெளிச்சம் போகுது பார்த்தீங்களா, அது வேற ஒரு நிலைமைக்கு மாறிடும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே படத்தில் காலப்பட்டது. இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கீழேருந்து ஆற்றல் மாறா விதியில் என்ன இருக்குங்க, கைனடிக் எனர்ஜி 0, இங்கே கிடைக்கப்பட்டுள்ள எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ மேலே போக என்ன ஆகுங்க, கைனடிக் எனர்ஜி அப்படியே U + KE ஆக மாறிடும். இன்னும் மேலே போக KE = 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh ஆக மாறிடும். திரும்ப அதே மாதிரி ரிவர்ஸ். இந்த ஆற்றல் மாறா விதி ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. அந்த டெஃபினேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறான் பாருங்கள், the energy can neither be created nor be destroyed. That is called law of conservation energy. கடைசியாக முடிவாக என்ன சொல்லிட்டு தெரியுமா, ஆற்றலை அழிக்கவும் முடியாதுங்க, ஆக்கவும் முடியாதுங்க. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, ஆற்றலை அழிக்கவும் முடியாது. ஒரு ஆற்றலானது அழியாமல் வேற ஒரு ஆற்றலாக மாறிடும். ஆற்றலானது ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு மாறக்கூடியது. இந்த டெஃபினேஷன்ஸ் தான், இந்த விதி தான் ஆற்றல் மாறா விதி. இட் மே பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் டு another, but total energy of an isolated system remains constant. அதில் இருக்கக்கூடிய மொத்த ஆற்றல் இன்னும் மாறாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதா? இந்த விதி தான் முக்கியமானது. எக்ஸாம்பிளை விட இந்த விதியை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் மே பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another, பட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் an isolated system remains constant. அப்படிங்கிறது ஒரு மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் லிட்டில் பிட் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது இதுக்குள்ளே ரிலேட்டடாக ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி இப்போ ஈக்குவேஷன் போட போகிறாங்க. எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று தரையிலிருந்து எச்சு உயரத்தில் உள்ள ஏ என்ற புள்ளியில் கீழே விழுவதாக கருதுவோம் அப்படி சொல்கிறாங்க. 5 கிலோகிராம் நிறை கொண்ட எஃகு பந்து ஒன்று 5 மீட்டர் உயரத்திலிருந்து கீழ் நோக்கி விழும்படி செய்யப்படுகிறது.
G ஈக்குவல் டு அது கிராவிடேஷனல் டியூ டு கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிராவிட்டி டியூ டு தி கிராவிடேஷனல் 10 ms டு தி பவர் ஆஃப் -2 இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 மீட்டர் உயரத்தில் 5 × 10 × 5 250 ஜூல்ஸ் mgh. ஓகேவா. ஏக்க ஆற்றல் ஆஃப் mv ஸ்கொயர் எப்படி இருக்குது பாருங்கள், ஆஃப் இன்ட்டு 5 × 2 × 10 × 5 50 இருக்காமா. ஆனால் மொத்த ஜூல்ஸ் பாருங்கள், அங்கே இருக்க 250, இங்கே ஒரு 250 சேர்த்து 500 இருக்குதுன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் எம்டியாக இருக்கும், இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ உயரம் 4 மீட்டர் இருந்துச்சுன்னா 5 × 10 × 200 மாறிடும். ஸோ இதுவும் 200 மற்றும் 400 அதே மாதிரி தான் 150 150 300 200 எல்லாம் மாறிடும். ஸோ இதில் வந்து இந்த சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ எனர்ஜியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கியமானது ஒர்க்கு. வேலை முக்கியமானதில்ல. ஒர்க் டன் ஆனால் தானே ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுதான். ஸோ ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஒர்க் இஸ் செட் டு பி டன் when a force act on the body and point of application of force is displaced s in the direction of the force. இல்லை 3 வேரியபிள் தெரியுது பாருங்கள். ஒன்று W ஒர்க்கு, இன்னொன்று ஃபோர்ஸு, இன்னொன்று இடப்பெயர்ச்சி எஸ். அப்போது விசை ஒரு பொருளின் மீது ஏற்பட்டு வேலை நடந்து அந்த பொருள் இடப்பெயர்ச்சி ஆகவிட்டால் ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை தான் ஒர்க் டன் which is equal to force into displacement F into S. இப்போ நியூ ஃபார்முலா நோட் பண்ணிக்க. வாட்ஸ் த யூனிட் ஆஃப் ஒர்க்? ஜூல். வாட்ஸ் த யூனிட் ஆஃப் ஒர்க்? ஜூல். லார்ஜ் யூனிட்டை வந்து கிலோ ஜூல்ஸ், தட் இஸ் கால்ட் 1000 ஜூல்ஸ். மெகா ஜூல்ஸ்னா 10 lakhs ஜூல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஜேம்ஸ் பிரிஸ்கோட் ஜூல், அவர் பேர் வந்து ஜேம்ஸ் பிரிஸ்கோட் ஜூல். அவர் தான் கண்டுபிடிச்சார், ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டு. எலக்ட்ரிசிட்டி தெர்மோடைனமிக்ஸில் வந்து அவர் நிறையா ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. எலக்ட்ரிசிட்டியில் எஃபெக்ட், ஹீட்டிங் எஃபெக்டை கண்டுபிடிச்சவர் இந்த ஜூல் தான். அதனால தான் அது யூனிட் ஆஃப் எனர்ஜி, யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து அவருடைய பேரில் ஜூல் அப்படிங்கிற பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அது வேலை செய்யப்படும் வீதம். இதுதான் திறன், பவர் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் பவர் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், அவ்வளோதான். ஒர்க் டன் பார் யூனிட், ஒர்க் டன் பார் யூனிட். அப்போது W/T, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு வேலை செய்து முடிக்கிறோம் என்று சொல்வது தான் திறன். நான் வேலை செய்வேங்க, நம்ம செய்கிறோம்ல, ஒரு சம்மை போட சொன்னோம்னா அரை மணி நேரம் ஒரு சம்மை போடுறது, சரிங்களா. ஆனால் நமக்கு வந்து கொடுத்துருக்க டைமிங் என்னது, ஒரு சம்முக்கு 1 நிமிஷம் தான். அப்போ 1 நிமிடத்தில் எத்தனை சம்மு போடுற அப்படிங்கிறது தான் உன்னுடைய பவர், உன்னுடைய திறன். அப்போ பவரை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் கேட்பாங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? வாட்ஸ். அதாவது த யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஜூல்ஸ் பர் செகண்ட். ஜூல்ஸ் பர் செகண்ட் which is equal to watt. வாட். வாட் இஸ் 1 வாட்? 1 வாட் என்பது என்ன? ஸோ 1 வாட் என்பது 1 ஜூல் பர் செகண்ட் வச்சுக்கோ. 1 வாட் which is equal to 1 ஜூல் per 1 second. It's a very very important expression, எக்ஸாமில் கேட்கக்கூடியது. இப்போ பவருக்கு வரோம். இண்டிவிஜுவலாகவே பவர் இட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம்? ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ எ ஒர்க் இஸ் டன். எவ்வளோ வேகமாக பண்ணுறாரு, எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறாரு பற்றி தான் இந்த பவர் சொல்லுது. அந்த வேகம் வேகம் அதிகம் குறைவு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்ட். எவ்வளவு ரேட்டில், எவ்வளவு வீதத்தில் வேலை செய்யப்படுகிறது, இதை பொறுத்து தான் அவருடைய திறனை சொல்கிறோம். ஸோ P = W/T அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன். ஆவரேஜ் பவர், சராசரி திறன் அப்படிங்கிறது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பவர். என்னங்க ஆவரேஜ் பவர்? நேராக எக்ஸ்பிரஷன் போயிருங்களேன்.
டோட்டல் ஒர்க் டன் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அதாவது சாதாரண பவர்னா ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். அதுவே வந்து சராசரி ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு டோட்டல்னு ஒரு மொத்தம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாலே இதை புரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டேனியஸ் பவராம் அடுத்தது. உடனடி திறன் என்றால் என்ன? டிஃப்ரென்சியேஷன் பண்ணிட்டீங்கன்னா உடனடி திறன் கிடச்சிடும், அவ்வளோதான். டிஃப்ரென்சியேஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். W டிவைடட் பை Tயை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு W, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதான் வந்து உடனடி திறன். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்கான், அது முக்கியமானது இல்லையா? த பவர் டெலிவர்ட் அட் இன்ஸ்டன்ட் as time interval approaches 0, அவ்வளோதான். அதாவது நேர இடைவெளி சுழியை நெருங்கும் போது வெளிப்படும் திறன் உடனடி திறன். அதாவது அவ்வளோதாங்க இருக்குது, 0 செகண்ட்ஸ் இருக்குது, உடனே வேலை செஞ்சு முடிச்சிடுறோம், அதுதான் வந்து உடனடி திறன். ஸோ திறனுடைய அழகு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? வாட் இஸ் த யூனிட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் தி பவர், அதான் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் தி பவர்? வாட். W. எத்தனை வாட்ஸ் பல்புங்கிறது சொல்கிறோம் இல்லையா? எத்தனை வாட்ஸ் பல்ப் கேட்குறோம் இல்லையா? அதான் வாட். ml ஸ்கொயர் T to the power of -3 is a dimension of unit of the power. What is power? It's a scalar quantity. ஸ்கேலார் அளவு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் 1 வாட்? வாட் இஸ் 1 வாட்? 1 வாட் which is equal to 1 joule per second. 1 joule per second. இதோட கிலோ வால்ட்டு தான் அதிகமாக இருக்குது, மெகாவாட்டு, கிகாவாட். 1 கிலோ வால்ட் which is equal to the 1000 watts or 10 cube watts. 1 மெகாவாட்டுங்கிறது 10 to the power of 6, கிகாங்கிறது 10 to the power of 9 வாட். வாட் பேர் வச்சுருக்கீங்கள, அவர் யாருன்னா அவர் பேர் தான் ஜேம்ஸ் வாட். 1736 த ஸ்காட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா? அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சிக்கான தொழில் புரட்சி, அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு தொழில் புரட்சி நடந்த மாதிரி இங்கே தொழில் புரட்சி நடக்கும் பொழுது நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு எந்திரவியல் பொருளாளராக ஒரு கண்டுபிடித்தவர் தான் இந்த ஜேம்ஸ் வாட். இவர் கண்டுபிடிச்ச அந்த திறனுக்கு தான் ஹார்ஸ் பவர், குதிரை திறன். ஸோ குதிரை திறன் அப்படின்னு. ஸோ இவருடைய பேரில் தான் அந்த எஸ்ஐ அலகும் வாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பவருக்கு வாட். கமர்ஷியல் வாட் தெரிஞ்சு வச்சுக்கணும். கமர்ஷியல் யூனிட் சொல்கிறோம் இல்லையா? அந்த கமர்ஷியல் யூனிட்னா என்ன, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம்? யூனிட் எனர்ஜி இஸ் கிலோவாட் அவர். சரி, கிலோவாட் அவர், கிலோவாட் மணியில் சொல்கிறாங்க. we pay electricity bill in terms of unit or kilowatt hour. It is a commercial unit of electric energy consumed by the user. அப்போ வாட் அவர் என்னன்னா, வாட் அவர். ஸோ வாட் மணி என்பது the power in watt in times, டைம் இன் அவர். புரியுதுங்களா? எவ்வளவு வாட்டு இன்ட்டு டைமு. ஒரு பல்ப் இருக்குது வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவன்கிட்ட வந்து ஒரு பல்பு டியூப் இருக்குது, அது 40 வாட்ஸ் பல்பு. 40 வாட்ஸ் பல்பு. ஸோ 40 வாட்ஸ் பல்பு எத்தனை மணி நேரம் இயங்கினால் நம்மளுக்கு வந்து 1000 வாட்ஸ் செலவாகும். 1000 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட், சரிங்களா? 1000 வாட்ஸ் ஓடி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட் அப்படிங்கிற கணக்கு வரும். இப்போ இவன் என்ன சொல்கிறான், அதை ஹார்ஸ் பவருக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை 1000 டிவைடட் பை 40 போட்டு பாருங்களேன், என்ன வரும்? கிட்டத்தட்ட வந்து 25 ஹவர்ஸ் அந்த ஒரு பல்பு ஓடிச்சு அப்படின்னா ஒரு யூனிட் நம்மளுக்கு வந்து வந்துடும். புரியுதுங்களா? சரி, இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்ஸ் பவரை பற்றி சொல்கிறாங்க, குதிரை திறனை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 746 வாட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஹார்ஸ் பவருங்கிறது 746 வாட்ஸ். இப்போ எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. A 100 watt bulb consumes 100 joules of electricity in 1 second. புரியுதா? ஒரு 100 வாட் விளக்கு ஒரு வினாடியில் 100
ஜூல் மின் ஆற்றலை நுகர்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி மெஷர்டு இன் ஜூல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் இன் வாட் இன் டைம் இன் செகண்டை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். 1 ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு தி 1 வாட் செகண்ட். 1 ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு தி 1 வாட் செகண்ட். இப்போது when electrical appliances are put in use long hours, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 40 வாட்ஸ் பல்பு 25 மணி நேரம் ஓடினால் 1 யூனிட் செலவாகும்னு சொல்கிறோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோ, ஒரு மின் அலகு 1 யூனிட் அப்படிங்கிறது 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவர் 3600 செகண்ட். ஒரு கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 3.6 × 10⁶ ஜூல். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லாம் நம்ம அப்படி தான் நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி அந்த ஈக்குவேஷன் நடந்தது, எப்படி 3.6 10⁶ ஜூல்ஸ் வந்தது தான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். ஹீட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னவர் யார்? ஜேம்ஸ் ஜூல். அப்போ யூனிட் ஆஃப் எனர்ஜி ஜூல் இஸ் ஆஃப்டர் ஹீம். இவருடைய பேரில் தான் அந்த ஜூல், ஜேம்ஸ் ஜூல் அப்படிங்கிற பேர் வந்து வைக்கப்பட்டுள்ளது. நம்ம ஆல்ரெடி இதை படித்தோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கோம்? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு பட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். ஸோ தீஸ் ஆர் தி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இதை தான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எனர்ஜியோடைய வகைகள் நிறைய வகைகள் இருக்குது இல்லையா? படிச்சிருக்கோம்ல. மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். மெக்கானிக்கல் எனர்ஜி இயந்திர ஆற்றல். ஸோ இயந்திரத்தின் மூலமாக வேலை செய்து ஒர்க் டன் முடிஞ்சு அதனால் வரக்கூடிய ஆற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுவே வேதி ஆற்றல். கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டர்கோஸ், இதனால் வரக்கூடிய ஆற்றல் வேதி ஆற்றல். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அடுப்பு எரிகிறது, மரம், நிலக்கரி, பெட்ரோல் எரிக்கப்படுவது எல்லாமே. ஏன் ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் போகுது பார்த்தீங்களா? அதான் இதை வந்து ஒரு யூசஸ் என்னென்னா சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க. தாவரங்கள், விலங்குகள் வளர்ச்சிக்கு செயல்படக்கூடியது கெமிக்கல் எனர்ஜி. மின்கலன்களில் பயன்படுத்தக்கூடியது கெமிக்கல் எனர்ஜி. எரிபொருள் உள்ள வேதி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல் எல்லாத்துலேயும் கெமிக்கல் எனர்ஜி பயன்படுது. மூன்றாவது பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பல்பு பார்க்குறதுக்கு பல்பு மாதிரி இருக்கும், ஒரு வேலை செய்துவிட்டால் எனர்ஜி வெளியிடும். அந்த எனர்ஜி வெளியிடப்பொழுது தான் அது பிரகாசம் ஆகுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று எலக்ட்ரிக் பல்ப். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. அதான் நடக்குது. எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. இன் எலக்ட்ரிக் ஃபேன் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இது சாதாரண வந்து லோயர் ஸ்டாண்டர்டில் படித்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பொருளை சொல்லும் பொழுது நம்ம வந்து என்னென்ன எனர்ஜிலேருந்து என்னென்ன எனர்ஜி ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜினாலே ப்ரைமரி சோர்ஸே சன்னு தான். நம்ம வச்சுருக்கிற அடுப்புலாம் கிடையாது. அதை விட அதிகமான வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சன்னு. இந்த வெப்ப ஆற்றல் என்ன ஆகும்? சன்னிலேருந்து கொடுத்தாலும் விறகு மற்றும் எரிவாயுவை சேமித்து வைக்கப்பட்டுள்ள வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. சம்டைம்ஸ் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி ஆக மாறும். சோலார் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்போம். த எனர்ஜி அப்டைன் ஃப்ரம் தி சன், தட் இஸ் கால்டு சோலார் எனர்ஜி. சோலார் செல் யூஸ்ட் இன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் டு ஆப்ரேட் சோலார் வெஹிக்கிள்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டே வராங்க வித் சோலார். அதுவே சார்ஜ், ஆட்டோ சார்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்.
கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாற்றம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றப்படுவதான் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாற்றம் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லிக்கிட்டே போல நிறைய இருக்குது. இன் தெர்மல் பவர் ஸ்டேஷன் coal is burnt to generate electric energy. Here chemical energy is converted into electrical energy. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு கறி எரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னச்சுங்க, கறி எரிவது கெமிக்கல் எனர்ஜி, அதனால் எலக்ட்ரிசிட்டி வர்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. லவுட் ஸ்பீக்கர் எடுத்துங்க, எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சவுண்ட் எனர்ஜி. லவுட் ஸ்பீக்கரில் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சவுண்ட் எனர்ஜி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வுட்டு, சார்கோல், பெட்ரோல் அப்படின்னு வரிசையாக இருக்குது. டார்ச் லைட், ஆமாம், கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. டார்ச் லைட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டுனா, கெமிக்கல் எனர்ஜிங்கிறது பேட்ரி, லைட் எனர்ஜிங்கிறது அதோட வெளிச்சம் வர்றது. இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கிறோம். Photosynthesis, the plant convert light energy from the sun into chemical energy and store it. இது அருமையான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். எலக்ட்ரிக் பெல் என்னங்க, தி எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சவுண்ட் எனர்ஜி. அதான் எலக்ட்ரிக் பெல். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வெளியே வருது பார்த்தீங்களா, அது எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சவுண்ட் எனர்ஜி. என்னென்ன அப்படி சொல்லி வரிசையாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் ஃப்ரம் டேம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜிலாம் படித்து வச்சு கேட்டுப்பாங்க. மைக்ரோஃபோன், ஒலி வாங்கி, சவுண்ட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டிவி கேமரா, லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோலார் செல், லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அயன் பாக்ஸ், சொல்லிக்கிட்டே போகலாம். அயன் பாக்ஸ், ஸோ அயன் பாக்ஸில் என்ன, எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. லவுட் ஸ்பீக்கர், எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு சவுண்ட் எனர்ஜி. ஃபேன், எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. லைட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. அடுத்தது கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது மரபுசார் ஆற்றல் மூலங்கள் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல் தான். ஸோ ஃபாசில் ஃபியூவல்னால் என்ன அர்த்தம், படிம எரிபொருட்கள், உள்ளே புதைந்த பொருட்கள். இதன் மூலமாக தெர்மல் பவர் ஸ்டேஷன், ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸு, இதன் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். அடுத்து பாருங்கள் பயோமாஸ் அப்படிங்கிறது சாதாரண என்னது, உயிரி ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாட்டு சாணத்தின் மூலமாக நம்ம எனர்ஜியை ரெடி பண்ணுறோம். சரிங்களா, மாட்டு சாணம், தாவர பொருட்கள், பயிர்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து சிதைத்து அதிலேருந்து உயிர் வாயு உருவாக்குறோம். மாட்டு சாணம் பெரும்பாலும் பயன்படுவதால் அது சாண எரிவாயாக பயன்படுகிறது. இது ஒரு ஆற்றலை தெரியுதுல. விண்ட் எனர்ஜி என்னது, விண்ட் எனர்ஜியில் the energy was harnessed by windmills in the past to do mechanical work. ஆற்றல் கடந்த காலத்தில் இயந்திர வேலையை செய்வதற்கு இந்த காற்று ஆற்றல் மிகவும் பயன்படுது. அதே மாதிரி பம்பில் காற்றை கொடுத்து அதுலேருந்து ஏக்காற்றலாக கொடுக்குறோம். விண்ட் எனர்ஜி இஸ் ஆல்சோ யூஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லையா. விண்ட் எனர்ஜி மூலமாக, அதுவும் டர்பைன் மூலமாக அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாக்குது. மின்னாற்றல் உற்பத்திக்கு தொடர் செலவு தேவைப்படாது. மின்னாற்றல் உற்பத்தி தொடர் செலவு தான் கிடையாது, ஒரு டைம் செலவு பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, மரபு சாரா ஆற்றல் மூலங்கள் எது, இந்த சோலார் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, சூரிய ஆற்றல், அணுக்கரு ஆற்றல். சூரிய ஆற்றலாம் நம்ம கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் நிற்காது. சரிங்களா. ஸோ எனர்ஜி ஃப்ரம் சி, கடலில் இருந்து ஓத ஆற்றல், டைடல் எனர்ஜி எடுக்கிறாங்களாமா. வேவ் எனர்ஜி, பேரலை ஆற்றலும் எடுக்கிறாங்க. ஸோ எப்படி எடுக்கிறாங்கன்னு ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கங்க. அது ஓஷன்லேருந்து வெப்ப ஆற்றல் எடுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த டாப்பிக்கில் முடிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு போயிட்டோம். ஓகேவா.
ஸோ இந்த டாப்பிக்கில் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல், தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி கிடையாது. பயோ ஃபியூவல்ஸ் கிடையாது. ஃபாசில் ஃபியூவல் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எண்ணெய், இயற்கை வாயு, நிலக்கரி எல்லாம் புதை உண்ட பொருளுங்க. நிலத்தில் புதை உண்ட பொருள், அதான் படிம எரிபொருள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எனர்ஜி ப்ரொடியூஸ் அட் சீப்பர் காஸ்ட். சீப்பர் காஸ்ட் அதாவது காற்றாற்றல், நீர்மின் ஆற்றல், அணுக்கரு ஆற்றல் வராது, சூரிய ஆற்றலும் வராது, அதெல்லாம் காஸ்ட்லி. புரியுதுங்களா? வந்தால் இந்த 2 தான் வரணும். ஆனால் அந்த காற்று ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேனை தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அதை போய் ஃபிட் பண்ணினா பல கோடி ரூபா செலவாகும். இந்த நீர்மின் ஆற்றலை பாருங்கள், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஏதாவது ஸோ தண்ணி போயிட்டுருக்குது எங்கள் நான் இதில் ரிவரு, அந்த ரிவரில் குறுக்க ஒரு அணை கட்டுற, ஒரு ஓட்டையை போடுற, டர்பைன் வந்து இந்த டர்பைன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து சீப்பாக வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். அதனால தான் அந்த சீப் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. Why does solar energy considers a preferred options for green energy? பசுமை சக்தியாக ஏன் தேர்வெடுத்தோம்? இதில் புதுப்பிக்கக்கூடியதுங்க. இன்றைக்கி சூரியன் இல்லாட்டி என்ன, நாளைக்கு சூரியன் வந்துடும். ஆனால் நிலக்கரி முடிஞ்சிச்சுன்னா திரும்ப வராது, பெட்ரோல் முடிஞ்சுன்னா திரும்ப வராது. இதெல்லாம் வந்து என்னது, பசுமை சக்தியாக தேர்ந்தெடுக்க காரணம் என்னென்னா ரினியூவபிள் சோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய மூலங்கள், எனர்ஜி ஆற்றல்கள் அப்படின்னு அர்த்தம். ஆந்த்ரசைட் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக கோல், நிலக்கரியில் வரக்கூடாது. இருக்கிறதுலே வந்து ஹை குவாலிட்டி அப்படின்னா அந்த ஆந்த்ரசைட் நிலக்கரி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி நியூட்டன் மீட்டர்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி நியூட்டன் மீட்டர்ஸ் படிச்சுட்டு வந்தோம். சரி, இதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. நீங்களும் புக் எடுத்து கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.